லீ நியூஸ் நேயர்களுக்கு கவிஞர் குரு நாகலிங்கத்தின் அன்பான வணக்கங்கள். நேயர்களே, மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினம். ஆம் நண்பர்களே, சர்வதேசத்தை தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களை போற்றுகின்ற வகையிலே ஒரு தினம் மார்ச் 8. இந்த மார்ச் 8 அன்னைக்கு நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, பெண்கள்லாம் மார்ச் 8 ரொம்ப சந்தோஷமாக ஆடல் பாடல் கொண்டாட்டம், பல்வேறு போட்டிகள் நிகழ்ச்சிகள் நடத்தி சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பெண்களை போற்றுகின்ற வகையில் கொண்டாடுறோம். அது ஒரு கொண்டாட்டமாக நாம் நடத்துகின்றோம். ஆனால் நண்பர்களே, மார்ச் 8 என்பது சாதாரணமாக யாரும் இன்னைக்கு நீங்கள் பெண்கள் தினம் வச்சுக்கோங்க மார்ச் 8ஆம் தேதின்னு கொடுத்ததில்லை நண்பர்களே. உழைக்கின்ற பெண்கள் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், உழைக்கும் பெண்கள், தங்கள் ஓய்வின்றி உறக்கமின்றி தன் உழைப்பு ஒன்றே வாழ்றதுக்கு வழி என்கின்ற ஒரு பெண்கள் எல்லோரும் திரண்டு எழுந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் நடத்தின போராட்டத்தின் விளைவு தான் பெண்களுக்கான ஒரு உரிமை தினம் உருவானது. அந்த பெண்களுக்கான உரிமை தினம் உருவானது என்பது அந்த உழைக்கும் பெண்களுக்கான விடுதலை தினமாகத்தான் அது நம்ம அனுசரிக்கிறோம். பெண் விடுதலை தினம் என்று கூட சொல்லலாம் அந்த மார்ச் 8. அப்படிப்பட்ட மார்ச் 8 பெண்கள் விடுதலை தினம், பெண்களுக்கான வாழ்க்கைக்கான, அதாவது உழைக்கும் பெண்களுக்கான உரிமைக்கான தினமாக அது பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஆனால் இன்னைக்கு ஒரு காலத்தில் நம்ம நம்முடைய கலாச்சாரம் பெண்கள் தான் எல்லாத்துக்குமே கண்கள்னு சொல்கிறோம். பெண்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்த உலகம் இல்லைன்னு சொல்கிறோம். சமூக முன்னேற்றத்தின் அளவுகோல் பெண்களின் முன்னேற்றம்னு சொல்கிறோம். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பம் கல்வி கற்றதுன்னு சொல்கிறோம். அப்போ ஆவதும் பெண்ணாலே உலகம் அழிவதும் பெண்ணாலேன்னு சொன்னான். அப்போ பெண்களுக்கான உரிமைகள், பெண்களுக்கான தேவைகள், பெண்களை பாதுகாக்கின்ற வகையில் சட்டங்கள் இன்னைக்கு நிறைய வந்திருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் பெண் என்றாலே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பெண் என்ற ஒன்று நமக்கு யார் நினைப்பு வரும்? வேலு நாச்சியார், வீரமங்கை வேலு நாச்சியார். அவங்க அன்னைக்கு அமெரிக்காவில் போராடின பெண்கள்லாம் அது உழைக்கும் பெண்கள். ஆனால் ஒரு பெண் எப்படி போராடி இந்தியாவிலேயே, இந்திய வரலாற்றிலேயே ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்ட ஒரு அரசை ஒரு பெண் போராடி மீட்டு மீண்டும் தன்னுடைய அரசை நிறுவிய ஒரு வீர பெண் இந்திய வரலாற்றிலேயே வீரமங்கை வேலு நாச்சியார் தான். அந்த வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அந்த பெண் எப்படி இருந்தா? அவ வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு கிட்டத்தட்ட 6 மொழி தெரியும். 6 மொழி தெரிஞ்ச அந்த வேலு நாச்சியார் அவருடைய கணவர் முத்துவடுகநாதன் சிவகங்கை பக்கத்தில் காளையார் கோவிலில் வழிபட செய்யும்போது அங்கே சுட்டு கொல்லப்பட்டார். ஆங்கிலேயர்களால் சுட்டு கொல்லப்பட்டார். ஏன் சுட்டு கொல்லப்பட்டார்? ஆங்கிலேயர்களுக்கு வரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து பேசினார். அவங்க சொல்கிறத கேட்கல. அதனால மறைஞ்சிருந்து துப்பாக்கியால் சுட்டு முத்துவடுகநாதன் இறந்துட்டார். இந்த செய்தி வேலு நாச்சியாருக்கு வருது. வேலு நாச்சியார் உடனடியாக சிவகங்கையிலிருந்து காளையார் கோயிலை நோக்கி போகிறாங்க. அப்போ குதிரையில் போகும்போது போகிற வழிகளில் பின்தொடர்ந்து ஆங்கில படை விரட்டிட்டு வருது. உடனே இவ அந்த அப்போல்லாம் காடு, அது அந்த காட்டுக்குள்ளே போகிற வழியில் ஒரு புதரில் போய் மறைஞ்சிட்றா வேலு நாச்சியார். உடனே ஆங்கிலேயர்கள் அங்கே ஆங்கில படைகள் தேடுது. இங்கே தானே வந்துச்சு குதிரை, காணமே அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெண் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க அந்த பெண்ணுக்கிட்ட போய் அந்த ஆங்கில படைகள் கேட்குறாங்க, இப்போ இளவரசி இந்த பக்கம் வந்தாங்களே எங்கன்னு. அவ சொன்னா, இளவரசி இந்த பக்கம் வரலன்னு. இல்லை, இப்போதான் இங்கே வந்தாங்கன்னு சொல்கிறேன். அவள் வரலங்கிறா. அவளை அடித்து துன்புறுத்துறாங்க. இங்கே இப்போ வந்த இளவரசி எப்படி வரலன்னு சொல்லுவே நீ அப்படின்னு சொல்லும்போது அவள் தன் அடி வாங்கி தன்னுடைய அடி தாங்க முடியாமல்
ஒருவேளை இளவரசி பதுங்கி இருக்கிறதால் என்பதை காட்டி கொடுத்து விடுவோமோ என்ற பயத்தில் என்ன பண்ணிடுறான்னா, கொலை வெட்ட வச்சிருந்த அந்த கத்தி அருவாளை வச்சு தன்னுடைய நாக்கை வெட்டிக்கிறான். யாரு? அந்த உடையாள் என்கின்ற ஆடு மேய்க்கிற பொண்ணு. நாக்கை வெட்டினோன்னு ஆங்கிலேயனுக்கு அவனுக்கு கோவம் வந்துருச்சு படை வீரர்களுக்கு. உடனே நீ இவ்வளவு பெரிய சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய இதா நீ வீரையா நீன்னு சொல்லி அப்படியே வாள் எடுத்து அவ தலையை சீவிடுறாங்க. இந்த சம்பவங்களை மறைஞ்சிருந்து வேலுநாச்சியார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் வேலுநாச்சியார் இனிமே நம்ம வாழ முடியாது, தன் கணவனை கொண்டுட்டாங்க, அரசாட்சியை அவங்க பிடிச்சிட்டாங்க, இனிமே நம்ம உயிரோட வாழ முடியாது, ஆங்கிலேயர்கள்கிட்ட நம்ம சாகிறத கைனால சாகிறத விட நம் கணவனோட நாமும் உடன்கட்டை ஏறிடுவோங்கிற முடிவில் தான் வேலுநாச்சியார் வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் தனக்காக தன் உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு பெண் தன்னை இப்படி ஆங்கிலேயர்கள் தலையை சீவிட்டாங்களேன்னு சொல்லி எப்படியாவது இந்த மக்களுக்காக நாம் வாழ வேண்டும், எனக்காக உயிரை கொடுத்த பெண்ணுக்காகவாவது நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த உடையாளுடைய மரணத்திற்கு பின்னால் அவ முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் திண்டுக்கல் ஹைதர் அலிகிட்ட உதவி கேட்டு அதுக்கப்புறம் ஹைதர் அலிகிட்ட நிறைய படைகளை எல்லாம் உதவிக்கு வாங்கிட்டு போய்த்தான் திரும்ப அவர் நேரடியாக காளையார் கோயிலுக்கு காளையார் கோயிலிருந்து அந்த வெட்டுப்பட்ட உடையாள் இருந்த அந்த இடத்துல போய் அந்த வெட்டுப்பட்ட உடையாளுக்காக ஒரு கோவிலை கட்டுறாங்க. ஒரு கோவிலை கட்டி அங்கே உடையாளுக்காக ஒரு சிலையை உருவாக்குகிறார் வேலுநாச்சியார். அந்த சிலை தான் நண்பர்களே இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய வெட்டுப்பட்ட உடையாளுக்காக கட்டப்பட்ட கோவில்தான் வெட்டுடையாள் காளி கோவில் என்று இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வெட்டுடையாள் காளி கோயில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபேமஸு. அது மட்டுமல்ல நண்பர்களே, தன் உயிர்க்காக தன் உயிரை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தன் உயிரை இழந்த அந்த உடையாளுக்கு ஒரு கோவிலை கட்டி அந்த சிலையில வேலுநாச்சியார் தன்னுடைய திருமாங்கல்யத்தை அந்த சிலையில போட்டிருக்கிறார் நண்பர்களே. அப்ப எந்த அளவுக்கு ஒரு வீரம் மிக்க வீர பெண் வரலாற்று சிறப்பு வரலாறு படைத்த வரலாறு நம்ம தமிழகத்துக்கு உண்டு. அது மட்டுமா நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சொல்றோம் பெண் விடுதலைன்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது யாரு? மகாகவி பாரதி. மகாகவி பாரதியா பெண் விடுதலை பற்றி எழுதிட்டாரா? அவரும் எல்லா ஆண்களை போலதான் இருந்தார். அவரும் என்ன பண்ணாரு? அவர் கல்கட்டாவுக்கு போறாரு. கல்கட்டாவில் யாரை பார்க்க போனாருன்னா திலகரை பார்க்க போறாரு. திலகர் நடத்தின மிகப்பெரிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தென் தமிழகத்துல இருந்து ஒரு 7 பேர் போறாங்க. அதுல பாரதி ஒரு ஆளு. அங்க போய் எல்லாம் திலகரை பார்த்து மாநாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆங்கில நாட்டை சேர்ந்த ஒரு அம்மா நம்முடைய விடுதலைக்காக பாடுபடுறாங்களாம், அந்த அம்மாவை பார்க்கணும்னு சொல்றாங்க. உடனே பாரதி எல்லாரும் போய் அந்த அம்மாவை பார்க்க போறாங்க. அந்த அம்மா பார்த்த உடனே எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஒவ்வொருத்தரா அவங்க பேரு நான் என்ன பண்றேன்னு சொல்றாங்க. உடனே பாரதி வேகமா ஐ எம் பாரதி, சுப்பிரமணிய பாரதி, நான் நாட்டுக்கு உழைக்கிறேன் கவிஞர்னு சொல்றாரு. அப்படியே ஆமா நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க மாநாட்டுக்கு, உங்க மனைவியை கூட்டிட்டு வரலையான்னு அந்த அம்மா கேட்குறாங்க. உடனே பாரதி முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு சொல்றாரு, இதுக்கெல்லாம் எதுக்கு மனைவி, நாங்கள்லாம் போராடினா பத்தாதா அப்படிங்கல. அப்பத்தான் அந்த அம்மா சொல்றாங்க, பெண்கள் பங்கு பெறாமல் வரலாற்றில் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது, பெண்களின் முன்னேற்றம் தான் சமூக முன்னேற்றத்தினுடைய அளவுகோல் என்கிறாங்க. உடனே பாரதி என்ன சொல்றாருன்னா, அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தை, அந்த அம்மா நீங்கள்லாம் போனா பெண்கள் இல்லாமல் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்ட உடனே அதை பாரதி சொல்றாரு, என் நிவேதிதா, அந்த அம்மா பேர் தான் அன்னை நிவேதிதா, நிவேதிதா என் கன்னத்தில் அரைஞ்சது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார் பாரதி. நிவேதிதா என் அறிவு கண்ணை திறந்தது அன்னை நிவேதிதா, நிவேதிதா என் குருன்னு சொன்னார் பாரதி. அதே பாரதி தன் வீட்டுக்கு தன் மனைவி செல்லம்மாள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. உன்னைய நான் கல்கட்டாவுக்கு மாநாட்டுக்கு கூட்டிட்டு போகல, தயவு செய்து என்னை மன்னிச்சிரு, என் அறிவு கண்ணை திறந்தது அந்த அதுல இருந்து அவர் மீட்டிங் போனார், கொல்கத்தா மீட்டிங் போயிட்டு கூப்பிட்டு போன சொல்லி மன்னிப்பு. கல்கட்டாவில இருந்து திரும்பி வந்த உடனே தன் மனைவி காலில் விழுந்து பாரதி மன்னிப்பு கேட்டார். உன்னை நான் கல்கட்டாவை கூட்டிட்டு போகல, என்னை மன்னிச்சிரு, என் அறிவு கண்ணை திறந்தது அன்னை நிவேதிதா, நிவேதிதா என் குருன்னு சொல்றாரு பாரதி. அதுக்கப்புறம் தான் பாரதி எழுதுறாரு, வீட்டுக்குள் பெண்களை பூட்டி வைத்தார் என்ற விந்தை மனிதரும் தலை குனிந்தார்னு எழுதினார். அப்ப பாரதிக்கு அறிவு கண்ணை திறந்தது ஒரு பெண். பெண்கள் பங்கு பெறாமல் வரலாற்றில் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாதுன்னு சொன்னோம்.
ஆனா இன்னைக்கு பெண்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு பெண் உரிமை என்ன நிலையில இருக்கு? இன்னைக்கு ஆண்கள் மாதிரி கிராப் வெட்டிக்கிறதும் ஆண்கள் மாதிரி டிஷர்ட் பேண்ட் போட்டுக்கிறதா பெண் உரிமை? அதை தாண்டி பெண்களுக்கான உரிமை என்பது ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணுக்கு நிகரற்றவர்கள் பெண். ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணுக்கு நிகரற்றவர் பெண். எந்த நிகரும் ஆணுக்கு நிகர் அல்ல, ஆண்களை விட நிகரற்றவர் பெண். ஆக பெண் வலிமையானவர். இன்னைக்கு நம்ம முதல்ல மனிதகுல வரலாற்றிலேயே நீங்க பாத்தீங்கன்னா பெண் தான் தலைமையேற்று போறான். பெண் தலைமையேற்றுத்தான் வழிநடத்தி இருக்கிறாங்க வேட்டை சமூகத்துல. ஆக பெண்களுக்கென்று ஒரு வலிமையும் ஒரு உண்மையும் ஒரு நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நெஞ்சு நேர்கொண்ட பார்வைன்னு சொன்னார் பாரதி. அதெல்லாம் சும்மா சாதாரண வார்த்தை இல்லை. நிமிர்ந்த நெஞ்சும் நேர்கொண்ட பார்வையும் பூமியில் யாருக்கும் அஞ்சாத நெஞ்சம் சொன்னார். அப்ப அப்படி ஒரு நேர்மையான நேர்கொண்ட பார்வை வேணும். ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு பெண்கள் போக பொருளா பார்க்கப்படுறாங்க. இன்னைக்கு பெண்கள் ஆபாச பொருளாக பயன்படுத்தப்படுறாங்க. பெண்களின் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு ஒரு விளம்பரமாக பெண்களை பயன்படுத்துறாங்க. இதுக்கா நம்ம பெண்கள் தினம் கொண்டாடணும்? இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆபாச படங்களையும் விளம்பர படங்களையும், பெண்கள் பங்கு பெறுற விளம்பர படங்களையும் பார்க்கும்போது இதுக்கு பேரா பெண் உரிமை? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆக பெண்கள் வீர பெண்களாக மாற வேண்டும். பெண் சமூகம் இன்னைக்கு முதல்ல சொன்னது மாதிரி ஒரு ஆண் படித்தால் அந்த ஆண் படித்ததற்கு தான் சமம், ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படித்ததுக்கா சமம். அதே மாதிரிதான் நம்முடைய கதாபாத்திரங்கள் எல்லாம் பெண்களை மையப்படுத்தித்தானே இருந்தது. பெண்கள் எந்த அளவுக்கு வீரமாக இருந்த வரலாறு தானே நம்முடைய வரலாறு. கணவனை இழந்ததாலே கண்ணகி சீற்றம் கொண்டாலே, அது அந்த கண்ணகியுடைய வரலாறு தானே அது. கணவனை இழந்ததாலே கண்ணகி சீற்றம் நியாயம், மனைவியை இழந்ததாலே ராமனின் யுத்தம் நியாயம். மனைவியை இழந்ததுனாலதான் ராமன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு சொல்லி அது பெண்ணுக்கான ஒரு வரலாறு தானே அது. கணவனை இழந்ததாலே கண்ணகி சீற்றம் நியாயம், மனைவியை இழந்ததாலே ராமனின் யுத்தம் நியாயம், துணியினை இழந்ததாலே துரோபதை கோபம் நியாயம். எல்லாமே பெண்களை மையப்படுத்தித்தான். ஆக பெண்களை மையப்படுத்தி பெண்களுடைய வீரத்தை போற்றுகின்ற வகையிலே, பெண்களுடைய சமூக கடமைகளை போற்றுகின்ற வகையில் தான் நம்முடைய கொண்டாட்டங்கள் இருக்க வேண்டும். ஆகவே இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறோம்? இன்னைக்கு பெண் சிசுக்கள் 2 வயது குழந்தை இன்னைக்கு கற்பழிக்கப்படுறாங்க. அப்ப இந்த அளவுக்கு சமூக சீர்கேடுகளுக்கு காரணமாய் இருக்கக்கூடியது யாரு? அது எந்த ஊடகம்? அப்படிப்பட்ட ஊடகங்களுக்கு எதிராக யார் போராடணும்? பெண்கள் போராடணும். இன்னைக்கு ஆபாசங்களுக்கு எதிராக பெண்கள் போராட முன்வர வேண்டும். எந்த அளவுக்கு நீங்க பெண் உரிமைக்காக நம்ம போராடி இன்னைக்கு சர்வதேச அளவுல ஒரு பெண்கள் தினத்தை நாம் கொண்டாடுகிறோமோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சீர்கேடுகளுக்கு எதிராக இன்னைக்கு கல்விக்கூடங்களும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக அமைப்புகளும் சரி, எப்போ பெண்களை எந்த படத்துல ஆபாசமா காமிக்கிறானோ, எந்த விளம்பரத்தை ஆபாசமாக காண்பிக்கிறார்களோ, உடனடியாக அதற்கு எதிராக பெண்கள் திரள வேண்டும். அப்படி திரண்டால் மட்டும்தான் நமக்கு ஒரு உண்மையான பெண்கள் தினமாக அது அமையும். அப்படிப்பட்ட பெண்கள் தினத்தை தான் நாம் கொண்டாட வேண்டும். ஆகவே இந்த சமூகத்தை மேம்படுத்துகின்ற, சமூக சிந்தனையை மேம்படுத்துகின்ற ஒரு நல்ல அறிவாற்றலான குழந்தையை நாம சொன்னோம். தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணாரு? அவருக்கு காது கேட்காது, சரியான வளர்ச்சி இல்லாதவர். அவங்க பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு சீட் எழுதி கொடுக்குறாங்க, அந்த பத்திரமா அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுன்னு சொல்லி. அந்த லெட்டரை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். அந்த பையன் கொடுத்தோன்னே அந்த அம்மா லெட்டரை வாங்கி பார்க்குறா. உடனடியாக அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு? உங்கள் பையன் எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க தகுதி இல்லாதவன், இவனை இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து உடனடியாக நிறுத்தி கொள்ளுங்கள், இவனுக்கு எந்த படிப்பும் வராது அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. ஆனால் அந்த பையன் கேட்குற லெட்டர் கொடுத்துட்டு, அம்மா அதில் என்ன எழுதியிருக்குன்னு. இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லி மறுநாள் காலையில் அந்த பையனை கூட்டிகிட்டு நேராக அந்த ஸ்கூலுக்கு போகிறான். என் பையன் படிக்கிற அளவுக்கு உங்க பள்ளிக்கூடம் தகுதியானது அல்ல, நீங்க எப்படி என் பையன் படிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் சொல்லுவீங்கன்னு சொல்லி கூட்டிட்டு ஒரு தாய் வீட்டில் வைத்து அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்து, அவனுக்கு அறிவியல் ஆராய்ச்சிக்கான விஷயங்களையும் சொல்லி கொடுத்து இன்னைக்கு நாம லைட்டு போட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அப்படின்னா அதை உருவாக்கியவன் தாமஸ் ஆல்வா எடிசன். இன்னைக்கு உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு விஞ்ஞானியை உருவாக்கியவள் ஒரு பெண். ஆக பெண் அப்படிப்பட்ட வீர வரலாறு.
அப்படிப்பட்ட ஆராய்ச்சிக்கான வரலாறுகளை பெண்களால் உருவாக்க முடியும். அதையெல்லாம் நீங்க படமா காமிக்காம, அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த பெண்களுக்கு காமிக்காம, எங்கெங்கெல்லாம் காமிக்க கூடாத அசிங்கங்கள் இருக்கோ அதை பற்றி மட்டும் பெண்களை போக பொருளாக காமிக்கக்கூடிய அசிங்கங்களுக்கு எதிராகவாவது, இந்த மகளிர் தினமாவது, இந்த ஆபாசங்களுக்கு எதிராக, இந்த பெண்களை வியாபார பொருளாக ஆக்குகின்ற இந்த மோக போர் காட்டக்கூடிய படங்களுக்கு எதிராக ஒரு பெண்கள் திரள வேண்டும். ஒரு சர்வதேச பெண்கள் தினம் என்பது பெண்களை கொச்சைப்படுத்துகின்ற சமூக விரோத சக்திகளிடமிருந்து பெண்களை பாதுகாக்கின்ற தினமாக இது மாற வேண்டும். அனைவருக்கும் எனது அன்பான மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. கவிஞர் குரு நாகலிங்கம்.